பணம் சம்பந்தமாவும், தொழில் சம்பந்தமா பேசியாச்சு. ஆனா மனம் சம்பந்தமா நம்ம இன்னும் பேசல. இந்த வருடம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மக்களுடைய மனநிலைன்னு பார்க்குறபோது அவங்கவங்களுடைய சௌரியத்தை பொறுத்து இருக்கும். இருந்தாலும் கிரக சஞ்சாரங்களை பொறுத்தளவு சொல்லணும்னா, குரு பகவான் உச்சம் பெறப்போகிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், நல்ல தகவல், நல்ல வாய்ப்புக்கள், நல்ல நிலைகள் எல்லாத்தையுமே ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சரியாக இருந்தாலொழிய அவங்களால எட்டி பிடிக்கவே முடியாது. இப்போது பொதுவான விஷயத்தில் இந்த வருஷத்தில் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருஷம் பிறந்த 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சகதியில் போய் அமரப்போகிறார். சந்திரன் வீட்டில் போய் உட்காரப்போகிறார். இங்கே இருந்து கொண்டு சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் நீதி, நெறி, தத்துவம், பெரியவங்க, சின்னவங்க இந்த மாதிரியான முன்னோர்கள் சொல்லி வைத்த பாதைகளை கொஞ்சம் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. மனோரீதியாகவே ஒரு தைரிய வீரிய பராக்கிரமங்கள் உருவாகும். அதுவும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால நிறைய வாகனங்களின் மூலமாக இப்போ பாருங்கள், கார் வாங்கிட்டா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பையன் சந்தோஷமாக இருப்பான். ஒரு வீடு கட்டிட்டா ஒரு குடும்பத் தலைவர் ஒரு 2 வருஷம் நெஞ்ச நிமிர்ந்து சந்தோஷமாக இருப்பார். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு புதுவிதமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடியதில் ஒரு மகன் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு குழந்தை பிறக்கிறதன் மூலமாக மனமகிழ்ச்சி கிடைக்கலாம். இப்படி அந்தந்த நிலைகளில் வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த தகவலின் அடிப்படையில் இந்த குரு பகவான் புதர்பாகிய சந்தான விருத்தி, மனை வீடு மனை வாசல் யோகத்தை கொடுப்பார், வாகன யோகத்தை கொடுப்பார், கல்வியில் மிகப்பெரிய சிறப்புகளை அடிக்கக்கூடியவராக இருப்பார். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கே ஒரு புத்திசாலித்தனமாக போட்டி போட்டு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்களை கொடுத்துருவார். எல்லாமே நல்லா இருக்கு இந்த வருஷம். அப்போ இது ஒரு மனோரீதியான வாழ்க்கையை சந்திக்கிற போது சிறப்பாக இருக்குது. இந்த மனம் சிறப்பாக இருந்துட்டா எல்லாம் சரியான்னு பார்த்தா ஓரளவுக்கு பொருளாதாரம் முன்ன பின்ன இருக்கும். அது தனிப்பட்ட ஜாதகங்களும் இருக்குது. ஸோ இதை பொறுத்து என்னை பொறுத்தளவு இந்த வருடம் மனோரீதியாக மக்கள் மகிழக்கூடிய வருடமாக இருக்கும். என்ன சிக்கல் ஏற்பட்டாலும் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது.